இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஒரு 4 டிசைன் ஆஃப் வி பெல்ட்ல ஒரு 4 ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா? அது யாராவது ரீகால் பண்ண முடியுமா? என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு? ஃபர்ஸ்ட் வந்து பெல்ட் செலக்ட் பண்றோம். டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் பெல்ட் செலக்ஷன் இஸ் ரைட். எப்படி நீ எடுப்ப? ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் பவர் கெப்பாசிட்டி பொறுத்து ஏ டைப்பா பி டைப்பா அப் டு இ டைப் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம எடுப்போம். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்மால் புள்ளி கால்குலேஷன் ஆஃப் புள்ளி டயாமீட்டர்ஸ். புள்ளி டயாமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் I is equal to capital D divided by small d or N1 divided by N2. So in the ratio இருந்து we can calculating the small pulley factors. Third one வந்து selection of center distance. அத வந்து நீங்க அந்த டேபிள்ல இருந்து எடுத்துருவீங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ நாம பார்க்க போறது வந்து selection of various modification factors. So flat belt நம்ம ஒரு 3 modification பார்த்திருப்போம் இல்லையா? load correction பார்த்திருப்போம், arc of contact பார்த்திருப்போம், then small pulley factor diameter பார்த்திருப்போம். இங்கே அதே மாதிரி 3 டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்க்க போறோம். ஒன்னு வந்து FC லோட் கரெக்ஷன் ஃபேக்டர், சார் லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர், அடுத்து வந்து ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர், லாஸ்ட் ஒன் வந்து சர்வீஸ் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர்ங்கிறது நீங்க சூஸ் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் பெல்ட் செலக்ஷனுக்கு பேரலா கொடுத்திருப்பான். இப்போ பி டைப் தான் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதே நேர் பி டைப்ல பாத்தீங்கன்னா மேலேயே கொடுத்திருப்பான் லோட் கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நீங்க எடுத்துப்பீங்க லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ். ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் டைரக்டா உங்களுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்திருக்காங்க. 180 டிகிரி மைனஸ் ஆஃப் கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி டிவைடட் பை சி இன்டு 60. இதுல போட்டு வரக்கூடிய ஆங்கிளுக்கு ரெஸ்பெக்டிவா என்ன இது கொடுத்திருக்கானோ அது வந்து நீங்க எடுத்துப்பீங்க. இதுதான் வந்து ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? லாஸ்ட் வந்து சர்வீஸ் ஃபேக்டர். இந்த சர்வீஸ் ஃபேக்டர் எப்படி கொடுத்திருப்பான்? டிபெண்டிங் ஆன் த டைமிங் ஹவர்ஸ். இப்போ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்யறான், 16 மணி நேரம் கண்டினியூஸா வேலை செய்யறான், இல்ல மோர் தென் 16 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரி கொடுத்திருப்பாங்க. சோ அதுல லைட் டியூட்டி, மீடியம் டியூட்டி, ஹெவி டியூட்டி அண்ட் ஸ்டெடி ஆர் எக்ஸ்ட்ரா ஹெவின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்ம எடுத்துப்போம். இதுதான் வந்து வேரியஸ் மாடிஃபிகேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். சோ அடுத்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா அங்க என்ன பண்ணோம்? டிசைன் ஆஃப் பவர் இன் கிலோவாட்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க மேக்ஸிமம் பவர் கெப்பாசிட்டின்னு பாக்குறோம். நீங்க டைப் ஆஃப் ஏபிசிடில என்னத்தை சூஸ் பண்ணீங்களோ அந்த டைப்ல வந்து நீங்க இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எடுத்து டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த கிவன் ப்ராப்ளத்துல பின்னு பார்த்தோம்னா kilowatts is equal to 0.75 s னு கொடுத்திருக்கானா? s ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா பெல்ட் ஸ்பீட் இன் டைம்ஸ் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட்ஸ். எப்படி கால்குலேட் பண்ணுவோம் பெல்ட்டோட ஸ்பீட? நம்ம இன் டைம்ஸ் ஆஃப் v is equal to pi d n divided by 60 அந்த இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அததான் வந்து இங்க ரொட்டேஷன்ல s னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இங்க d suffix e னு கொடுத்திருக்காங்க இல்லையா? that is called as equivalent pitch diameter னு சொல்லிருக்கோம். இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா dp into fb இங்க கொடுத்துருப்பாங்க பேரலா. சோ அதை மல்டிப்ளை பண்ணி அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணினா முடிஞ்சது. ஓகேவா? சோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அதுதான் வந்து கால்குலேஷன் ஆஃப் மேக்ஸிமம் பவர் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஏதாவது இங்க இருக்கக்கூடிய நோட்டேஷன்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா பேரலா உங்களுக்கு ரைட் சைடுல என்ன கொடுத்திருப்பான்? வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி அதோட எக்ஸ்பெண்டபிள் கொடுத்திருப்பான். ஓகேவா? லாஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா determination of number of belts. So the number of belts எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா power into FA divided by kilowatts into load correction into FD. ஓகேங்களா? இப்ப பவர்னா நமக்கு தெரியும் driven power in terms of kilowatts. அவன் டைரக்டா நமக்கு கிவன்லயே கொடுத்திருப்பாங்க. அத பொறுத்தா நீங்க பெல்ட் செலக்ஷனே பண்ணிருப்பீங்க. சோ அதனால அது டைரக்டா கொடுத்திருப்பான். இந்த FA அப்படிங்கறது பார்த்தோம்னா சர்வீஸ் ஃபேக்டர்னு கொடுத்திருப்போம். ஓகேவா? லாஸ்டா கண்டுபிடிச்சோம் இல்லையா? லைட்டா ஹெவியான்னு சொல்லிட்டு. சோ அதுதான் இங்க போட போறோம். கிலோவாட்னா ரேட்டட் பவர். அதாவது நம்ம மேக்ஸிமம் பவர் கெப்பாசிட்டில கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். எஃப்சிங்கிறது வந்து லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர், எஃப்டிங்கிறது கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட். சோ இதுல பார்த்தோம்னா பவர் அண்ட் மேக்ஸிமம் பவர் கெப்பாசிட்டி இந்த மூணு தான் யூஸ் பண்ண போறோம். மீதி எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம்? வேரியஸ் மாடிஃபிகேஷன் பாராமீட்டர்ஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இது எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு we are getting the maximum number of belts. சோ இத வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணனும். ஃபார் எக்ஸாம்பிள் 6.7 வந்துச்சுனா say as a 7 number of belt is equal to 7. இதே 6.2 or 6.1 னு வந்தாலுமே நம்ம take it as a higher value, either 6.5 or 7 in terms of mm. number of belts வந்து யூனிட் வராது, ஏன்னா எல்லாமே கேன்சல் ஆயிடும். வேரியஸ் ஃபேக்டர்ஸ்க்கும் டிசைன் பவருக்கு கிலோவாட் கேன்சல் ஆயிடும். சோ வந்து n வந்து அன்னோன்ல தான் வரும், யூனிட் லெஸ்ல தான் வரும். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தோம்னா கால்குலேஷன் ஆஃப் ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ். சோ தேர்ட் ஸ்டெப்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கீங்களா? செலக்ஷன் ஆஃப் சென்டர் டிஸ்டன்ஸ் சொல்லியிருப்போம். இங்க வந்து என்ன சொல்லியிருக்கோம்? கால்குலேஷன் ஆஃப் ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ்.
இப்போ நீங்க செலக்ஷன் பண்ணும்போது ஒரு 800 இருக்கும், ஒரு 1000 இருக்கும், ஒரு 1500 இருக்கும். இந்த 3 கேட்டகரியில் நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 800 எடுத்திருப்பீங்க. பட் அந்த ஃபார்முலா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க சென்டர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு a plus root of a squared minus b ல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்டா கெட்டிங் த சேம் எக்ஸாக்ட் ஆன்சர், எக்ஸாக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ். ஃபிளாட் பெல்ட் டிசைன்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். இதுல இருந்து ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே கண்ணா, தேங்க்யூ.